ॐ श्रीराघवेन्द्राय नमः। ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. இப்போ வந்து 4வது ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்த்தோம். ஸ்ரீ ராகவேந்திரோ சகல ஸ்ரீராவந்தோ ஹரிபாதகஜ நிஷேவனாலத்து சர்வசம்பத்துங்கிறது மீனிங்கை பார்த்தோம். ராகவேந்திர சுவாமி எப்பொழுதும் தயை, தன்னுடைய சம்பத்தியெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர், தான் சம்பாதித்த புண்ணியங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து அவருடைய பாவங்களை எடுத்துக்கொள்கிறார் என்பதுதான் நியதி. அப்படி பார்க்கும்போது கோட்டையூரில், அதாவது செட்டிநாடு பகுதியிலே கோட்டையூர் ஊரில் ராமநாதன் செட்டியார் என்று இருந்தார். செல்வந்தர், நிறைய செல்வம் இருக்குது அவருக்கு. மலேசியாவில் வியாபாரம், ஃபைனான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கார். அதனால் வருமானத்துக்கு குறைவில்லை, நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கார். அவருக்கு ஒரு மிடில் ஏஜ் சம்வேர் அரௌண்ட் 50 இயர்ஸ் இருக்கும்போது அவருக்கு இருதயத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. சரி, கொஞ்ச நாள் லோக்கலாக மருந்து சாப்பிட்டு பார்த்தாரு, ஒன்றும் கேட்கல. உடனே திருச்சியில் போய் அவர் டாக்டர்கிட்ட காட்டின போது அவங்க சொன்னாங்க, இது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பெட்டர் யூ கோ டு சென்னையில் பெரிய டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க, கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும், அதனால் நீங்கள் சென்னையில் போய் பெரிய டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால் சென்னைக்கு போய் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட ஒரு 3-4 ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட ஒரு கேட்குறாரு. டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸை டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வாங்குறாரு அவர். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சர்ஜரியில் முடியாது, ஒரு 4-5 தடவை சர்ஜரி பண்ண வேண்டி வரும், ஒரே டைமில் பண்ண முடியாது, ஒவ்வொன்று பண்ணி முடிச்சு அப்படி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொன்று, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொன்று, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு 5 ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும். ஆனால் இதில் என்ன கஷ்டம்னா, உங்கள் உடம்பு அது தாங்காது. முதல் சர்ஜரி 2வது சர்ஜரி தாங்கலாம், 3வது சர்ஜரி உடம்பு தாங்காது, ரிஸ்க்கு, உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு, நிறைய உண்டு. அதனால் நீங்கள் வந்து இந்த உயிருக்கு ஆபத்தான இதை வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறத விட இப்படியே நீங்கள் இருக்கிற காலம்னு இப்படியே ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ். ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டார் அவர். எல்லா செல்வம் வசதிகள் எல்லாம் இருக்குது, ஆனால் அனுபவிக்க முடியலையே. அந்த நெஞ்சு வலி இயற்கை, அந்த உபாதைகள் நிறைய ஜாஸ்தி, நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பணம் இருக்குது, ஆனால் அதை வச்சு வியாதியை குணப்படுத்த முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. ரொம்ப மனசு உடைஞ்சிக்கும் போது அவருடைய நண்பர், அந்த ஊரில் இருக்கிற ஒரு நண்பர், மத்வ நண்பர் ஒருவர், அவருக்கு ராகவேந்திர படத்தை கொண்டு போய் கொடுத்து, இதை நீங்கள் டெய்லி வச்சு பூஜா ராகவேந்திரா ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்து, இதை நீங்கள் டெய்லி சொல்லி சுவாமிக்கு ஒரு பூவை போட்டு ஒரு வணங்கி வாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறார். ராமநாதன் செட்டியாருக்கு நம்பிக்கை இல்லை. என்றைக்கோ 250 வருஷத்துக்கு முன்னால், நான் சொல்கிறேன் 1946-47 நடந்த நிகழ்ச்சி அது. ஒரு 250 வருஷத்துக்கு முன்னால் சமாதியில் உட்கார்ந்த ஒரு சாமியார், அவர் என்ன பண்ண போகிறாரு? 250 வருஷம் ஆச்சு சமாதியில் உட்கார்ந்து. அப்போ அவர் என்ன பண்ண போகிறார்? நான் இவ்வளோ பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொன்னவர் இந்த சாமியார் மாத்திரம் என்ன பண்ண போகிறார்? அதனால் ஒரு அவநம்பிக்கை. அதனால் வேறு வழியில் எதையானு பண்ணி பார்க்கலாமேங்கிற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால் ஒரு அவநம்பிக்கையோடு ராகவேந்திர சுவாமிக்கு அவர் பூஜை பண்ணிகிட்ருக்கார். ஒவ்வொரு தினமும் அவர் பூஜை ஸ்லோகம் சொல்லுவார், புஷ்பம் போடுவார், தீபாவளி எடுப்பார், பிரார்த்தனை பண்ணுவார், வந்துடுவார். வியாழக்கிழமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வருவார். இப்படி நடந்து 1 மாதம் நடந்தோடனே அவருக்கு 1 மாதத்துலேயே அவருக்கு ராகவேந்திர சுவாமி கனவிலே தோன்றி, நீ தைரியமாக போய் எல்லா சர்ஜரியும் பண்ணிக்கோ, நான் உடன் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன், உயிருக்கு ஆபத்தில்லை, தைரியமாக நீ போய் சர்ஜரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக ராகவேந்திர சுவாமி அவருக்கு சொல்கிறார். இது அவர் சொன்ன அந்த சொப்பனத்தினுடைய அந்த வேகம் அவருக்கு நல்ல மனசில் பதிஞ்சிச்சு, மனசில் தைரியம் வந்துருச்சு. உடனே அவருடைய நண்பர், மருத்துவ நண்பருக்கு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நேராக சென்னைக்கு போகிறார். அந்த மருத்துவமனைக்கு போய் நீங்கள் எனக்கு சர்ஜரி பண்ணுங்கள், என்னானாலும் பரவாயில்ல, நான் வில் விஸ்டாண்ட் தட் அப்படின்னு சொல்லிடுறார். மருத்துவர்களும் சரின்னு சொல்லிவிட்டு முதல் ஒரு சர்ஜரி பண்ணாங்க, சரியாச்சு, ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லபடியாக இருந்தார். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு சர்ஜரி, அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு இன்னொரு சர்ஜரி, இது மாதிரி 5 மருத்துவ அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த 5 அறுவை சிகிச்சைலாம் அவர் வந்து உடல் தேறி நல்லா சௌகரியமாக இருந்தார், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. மருத்துவர்களுக்கு ஆச்சரியம், இது வந்து மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லிட்டாங்க அவங்க. இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, 2வது சர்ஜரியிலே நீங்கள் முடிஞ்சணும்னு கதை முடிஞ்சணும்னு நாங்கள் சந்தேகப்பட்டோம், ஆனால் நீங்கள் 5 சர்ஜரியும் விஸ்டாண்ட் பண்ணி எனக்கு நல்ல தெம்பாக இருக்கீங்கிறது இறைவனுடைய அனுகிரகம் என்று சொல்லி அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறார், உடனே மந்திராலயம் போகணுன்னு ஒரு எண்ணம் வருது. இவர் 1947 வருஷ ஆரம்பத்திலே ஒரு மந்திராலயத்துக்கு செல்கிறார். மந்திராலயமாக இங்கே 3 நாள் சங்கல்ப செய்கிறார். செய்துட்டு அப்போ சுயமீந்த தீர்த்தர் தான் பீடத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கிறார். அவரை சந்தித்து, அப்போல்லாம் கூட்டம் இருக்காது, அதனால் சுவாமிகளை எல்லோரும் ஈஸியாக சந்திக்கலாம் பர்சனலாக. அவர்கிட்ட போய் தான் எங்கேருந்து வந்திருக்கோம், நடந்த விருத்தாந்தங்கள்லாம் சொல்லி, என் உயிரை காப்பது ராகவேந்திர சுவாமிகளுக்கு நான் எதானே செய்யணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்கிறேன்னு சொல்கிறார். அப்போது சுயமேந்த தீர்த்தர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா,
ராகவேந்திர சுவாமி அப்போ வெள்ளி ரதமே கிடையாது, தங்க ரதமும் இல்லவே இல்லை, வெள்ளி ரதம் அப்போ கிடையவே கிடையாது, மரத்தேர் தான் இருந்தது. அப்போது அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி வெள்ளி ரதம் பண்ணலான்னு இருக்கோம், உங்களால் அது செய்து தர முடியுமான்னு கேட்குறாரு. இது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, தாராளமாக நான் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு இது பெரிய பொருட்டே கிடையாது, நான் கண்டிப்பாக செய்து தரேன்னு சொல்லி ஒப்புக்கிட்டு வந்துட்டார். வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நேரம் அசால்ட்டாக சரி பார்க்கலாம் பண்ணலாம் டைம் இருக்குல்ல அப்படின்னு பண்ண அசால்ட்டாக விட்டார். 2-3 மாதங்கள் கழிந்து விட்டன. மடத்தில் அவங்களுக்கு என்னடா போனவர் ஒன்றும் செய்கிறாரா செய்யலையா என்ன தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்புகிறாங்க கோட்டையூருக்கு. மடத்துலேருந்து ஒரு ஆள் வராங்க, இது மாதிரி நீங்கள் செய்கிறதா சொல்லியிருந்தீங்க, செய்திருக்கீங்களா, செய்ய போகிறீங்களா இல்லையா தெரிஞ்சு செய்யணும் அப்படிங்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், இந்த மாதிரி மலேசியாவில் என்னுடைய ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு, இப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அதை வின் பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க கண்ட்ரியில், அவங்க வந்து இன்வைட் பண்ணி பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அதனால் எல்லா பணம் புழக்கத்தையும் அவங்க இது பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னுடைய பணம் கிடைக்குங்கிறதுக்கு நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறது, என்னுடைய பணம் பூரா போய்டுன்னு ஒரு பயத்தில் இருக்கேன் நான். அதனால் இப்போதைக்கு நான் இதை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கேன், அந்த பணம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். மடத்திற்கும் சரி ரைட் ஓகே இறைச்சத்தம் என்று சொல்லி அவர் திரும்பி போயிட்டாங்க. ஒரு வாரம் கழித்து ராகவேந்திரன் மீண்டும் ராமநாதன்கிட்ட கனவுலே தோன்றி, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு உன்னுடைய பணம் எல்லாம் வந்து மலேசியன் வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சரி கவலைப்பட வேண்டாம் சார் ஆச்சரியம் பண்ணுறார். இவருக்கு ஆச்சரியம், ஏன்னா கவர்மெண்ட் சுச்சுவேஷன் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மலேசியா வந்து எந்த ஃபண்ட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த சொப்பனான ஒரு வாரத்துக்குள்ளே இவருக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் மலேசியாவில் வந்து விட்டது. உடனே ராமநாதன் ரொம்ப குஷி ஆகிட்டார். உடனடியாக ஒரு ஸ்தபதியை கூப்பிட்டு ஒரு வரைபடம் வரைந்து மந்திராலயத்துக்கு அனுப்பிச்சு அவங்களோட அனுமதி வாங்கி உடனடியாக எல்லாம் செய்ய வேண்டிய எல்லாம் செய்து முடித்து ஆராதனைக்கு 2 நாள் முன்னாலே மந்திராலயில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு அங்கே அசம்பிள் பண்ணி 1947 வருஷம் ஆராதனையும் போது ராகவேந்திர சுவாமி வெள்ளி ரதத்திலே பவனி வந்தார், ரதோத்சவத்தில் வந்தார். இது ராகவேந்திர சுவாமி அனுகிரகத்தினால் கிடையாது, அவர் உயிரை காப்பாற்றினார். வெள்ளி ரதம் பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு எவ்வளோ பணம் இருந்தும் ஒரு கையறு நிலை அவருக்கு இருந்தது. பணம் இருந்தால் என்ன பிரயோஜனம், உடம்புக்கு முடியல அப்படின்னா உயிர் போகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும். அந்த சந்தர்ப்பத்திலே அவரை காப்பாற்றினார் ராகவேந்திர சுவாமிகள். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கைமாறாகத்தான் ஒரு வெள்ளி ரதம் செய்து கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு பல காலம் நல்ல ஆரோக்கியத்தை வாழ்ந்து இறைவனடி சேர்ந்தார் ராமநாதன்கிட்டார். அப்படி எத்தனையோ பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய நம்ம ராகவேந்திர சுவாமிகள் நம்ம எல்லோருக்கும் நம்முடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி நம்முடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. குருராஜா அர்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.